நீர் தான் இங்க பிராணனா இருக்கீர், இதுதான் எனக்கு ஒரு பெரிய சொத்து, இதை நீர் என்னிடத்துல வச்சு காப்பாத்தும். அவர்கிட்ட வேற பிராணஸ்வம்மே கோபாயா, அப்படியா அவரை காப்பாத்துன்னு சொல்லிட்டான்னா அதை நீ சப்ளை பண்ண தானே காப்பாற்றுவார். பொட்டியில் ஏதாவது வச்சா தானே அவனை காப்பாற்றுறதுக்கு. பொட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டே போய் நீ என்ன காப்பாற்றுறது? பொட்டி காப்பாற்றுறத. அமிர்தமசோ சௌமிய பிராணஸ்வம்மே கோபாயா. அதுக்கப்புறம் என்ன? வேதஸ்யம ஆணீஸ்தா பிரம்மண ஆணீஸ்தா. பிரம்மண வேதம்னு அர்த்தம். வேதம் படிக்கிறதுக்கெல்லாம் வாசத்தை தொடர்ந்து விடுறது. இப்போ தான் வேதத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பிரம்மத்துக்கும் பிரம்மன்னு பேர். அந்த கொண்டு வரத்துக்கு காதாக நல்லா இருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தா இந்த உள்ள சொத்து நிறைய வந்து விட்டுனா யாராவது பிடிங்கின்னு போகாமல் ஒரு குச்சியை வச்சுக்கணும், கையில் ஒரு தண்டம் வண்டமும். அடுத்தது தண்டதாரணம். அன்றைக்கே சொன்னார் அவர் கருத்தை சொல்லும்போது, வேதங்களெல்லாம் நமக்கு வரணும்னா அந்த 3 வேதங்களையும் கேட்டு 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 ஒரு மரம் தேவலோகத்தில், அதுக்கு சுஷ்ரவகான்னு பேர், பலாச விருட்சம்னு சொல்கிறோம், புரச மரம்னு பேர். அதை அந்த குச்சியை கொண்டு வந்து இந்த பையனுக்கு கொடுக்கணும். இந்த குச்சியையும் கல்யாணம் ஆன வரைக்கும் கையில் வச்சுக்கணும். அப்புறம் வச்சுருந்தா ஆத்துக்காரி பயந்துருவா, அடிப்பறாங்க, அங்கே விட்டுன்னு வச்சுக்கூட. எது வரைக்கும் வச்சுக்கணும்? தண்டதாரணம். அது கொடுக்குறார். சுஸ்ரவ சும்மா குருயதாத்வகம் சுஸ்ரவாசி ஏவமஹகம் சுஸ்ரவா பூயாசம் யதாத்வகம் சுஸ்ரவோ தேவானாம் நிதி கோபோசி ஏவமஹம் பிராமணானாம் பிரம்மணோ நிதி கோபோ பூயாசம். வேத மந்திரங்களோ அனுஷ்டானங்களோ தத்துவஞானமோ இதெல்லாம் என்னுள்ள நிதியாக வந்துடுத்து. இதை நான் நன்னா காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வேற நன்னா தெரிஞ்சவாவுத்தல் திடமாக இருக்கேன். நான் சுஸ்ரவஹான்னு உங்களுக்கு பேர். இதுக்கு வேதத்தில் பல மந்திரங்கள்ல இருக்கு. தேவாதி பிரம்மன் அவதந்தா தத் பல்லவ பிரம்மவச்சசமேவாவருந்தே. தேவதைகள்லாம் வேத விசாரங்கள்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்கான். அங்கே போய் இதுதான் வேலை. இங்கே விட்டு அங்கே போனால் வேறு தோற்கமாகணும். அங்கேயும் நீ முன்னுக்கு வரணும்னா வேதத்தை சொல்லுன்ட்டான். அங்கே விசாரம் இருக்கு. வேதங்கள்லாம் பண்ணி ஒன்றும் சரியாகலையா, மறுபடியும் வேதாந்தத்துக்கு வாங்கும். அவனை 32 வருஷம் பிரம்மச்சரியம் இருந்து மரியாதையா. பிரம்மச்சரியம்னா இந்திரனுக்கு ஏற்பட்ட குழந்தையாள் இருக்கு. அதனால பிரம்மச்சரியம்னா கல்யாணம் ஆகாது மட்டுங்கிறது இந்தூர் வியாக்கியானம். இப்படி கிடையவே கிடையாது. சில நியமங்களோட வித்யைக்காக உள்ள நியமங்களை வாங்கிக்கிறது. இல்லைன்னா பிரம்மச்சரியம் எப்படி சரியாக வரும்? இந்திரனையும் விரோச்சனையும் 32 வருஷம் பிரம்மச்சரியம் இருங்கோன்னா கொண்டாட்டியும் டைவர்ஸ் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா இருந்ததுன்னு அர்த்தம். அது சட்டத்தனம். அது வேற ஆயிட்டம். அன்மேரிடுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. சில நியமங்களோட இருக்கிறவெல்லாம் பிரம்மச்சரியம், முக்கிய பிரம்மச்சரியம், கௌண பிரம்மச்சரியம், பிரம்மணி சரிதி, இது பிரம்மச்சாரி. அதனால நீ வந்து அங்கே கேட்டுட்டு இருந்தாய். அது அந்த சக்தியெல்லாம் உங்க இடத்துல இருக்கு, திடமாக இருக்கு. நம்ம விட ஜடமான பொருள்களுக்கு மெமரியை கொடுத்துட்டா அது நிற்கும். இதை நான் கம்ப்யூட்டர்லேருந்து கண்டுபிடிச்சேன். நீங்கள் நோட்டு பண்ணியா இருக்கு, திடீர்னு அமைச்சுனா அந்த சோகம் வரமாட்டேங்குது. நாங்கள் தான் திண்டாடுறோம். இல்லை, கம்ப்யூட்டரில் அமைச்சுனா பட்டுன்னு வருதுங்கிறான். அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. வைரஸ் வந்தால் வராதுங்கிறான். அதனால எங்கேயுமே ப்ராப்ளம். இருந்தாலும் நம்ம விட அது கரெக்டாக ஓரளவு ஞாபகம் வச்சுக்கிறது. அது பிரெயின்னால ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கு ஹிருதயம் இல்லாததுனால பிரயோஜனம் இல்லை, சைத்தன்யம் இல்லை அங்கே. இருந்தாலும் இப்போ நமக்கு இந்த ஹார்ட்வேரில் ஸ்டோரை பண்ணிக்கணும். அதுபோல் என்ன பண்ணுறாரு, இந்த மேதையெல்லாம் கேட்டங்கரையே வச்சுருக்காரா. நான் உள்ளே இருக்க போகிறேன், வந்ததுன்னா அது வெளியில் போகாமல் காப்பாற்றணும். நீ சுஸ்ரவாசி, நீ எப்படி தேவதைகளுக்குள்ள சுஸ்ரவாக ஆனையோ ஏவமகம் சுஸ்ரவஸ்து, உங்கள் மாதிரி நான் ஆகணும். இது வேணும். வித்தியிலையோ மற்றதுலையோ அவா மாதிரி நாம் ஆகணும்னு நினைக்கணும். பிரம்மத்தை பார்த்தா கூட பிரம்மமே நீ எனக்குள்ளே நுழைஞ்சிடும், நான் உனக்குள்ளே நுழைஞ்சிடும்னு பணத்துக்காக சொன்ன ஹோமத்திலேயே நம்முடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. தந்த்வா பக பிரதிஷா நிஸ்வாஹா. நல்ல கர்மகாண்டத்துலேயே வேதாந்தத்தை பேசுவானே. சின்ன குழந்தைகளுக்கு வேதாந்தங்கிறது பேசுகிற விஷயமே இல்லை, உணர்கிற விஷயம், இருக்கிற விஷயம். அதனால தான் அங்கங்கே கலந்து வருது. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இடம். இது எல்லாம் காப்பாற்றுன்னா இது எல்லாம் முடிஞ்சு இனிமேல் சந்தாதானம் ஆரம்பிக்கணும், மாத்தியானியம் ஆரம்பிக்கணும். எல்லா விஷயம் இருக்குது. அதுக்கு நடுப்புற முக்கியமான விஷயம் என்ன பண்ணால், இந்த பையன் இனிமேல் ஸ்கூலில் போய் அதாவது ஒரு குருகுலத்தில் போய் எல்லாம் கற்றுக்க போகலாம். அங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் சிலது இருக்கும்.
சிலதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயம் இருக்கும். வாரத்தில் தினம் பள்ளி குறுக்கு நடக்கும் போச்சோ, அங்கே எலி வந்து எலி பூனையை கடிச்சு மாற்றி மாற்றி இருக்கும், சொல்ல முடியாது. சில எலியை கண்டா பூனையும் பயப்படும் இந்த காலம் மாதிரி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தா என்னடா சந்தோஷம்டா, புது சூக்தம் ஞாபகம் சாப்பிட்டோம். ஒரு வார்த்தை ஏதோ தட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேண்டாத பேச்செல்லாம் இருக்குது, அத்தனையும் வரிசையாக சொல்லலாம். என்னென்ன பேசினா போனா வந்தா. அப்போ பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் இன்னொன்று எதிர்க்காது. இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸுங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கலாக செத்த தேவை. இதை நான் கொஞ்சம் வேதாந்தமும் சொல்லிவிட்டு சொல்கிறேன். பெரிய பெரிய போய்ட்லாம் எழுதியிருக்காங்க. சுமித்ரானந்தன் பந்துன்னு வேதாந்தத்தை பிரமாதமாக எழுதக்கூடிய ஹிந்தி போய்ட். அவன் சொல்கிறான், பகல் போய் ராத்திரி, ராத்திரி போய் பகல், வெளிச்சம் இருட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கான் இல்லையா. ஒரே பகலாக இருந்தால் ஒரே இருட்டு இருந்தால் சரியாக வருமோ? சரியாக வராது. இது போல சுக்கு அவர் துக்கு இந்த ரெண்டும் மாறி மாறி வரணுங்கிறான். அதுபோல் இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸில் அதை நாம் ஹேண்டில் பண்ணுற விதம் என்ன இருக்கணும், அது ஜென்ரல் ரூல். இங்கே என்ன சொல்கிறார், எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ பிரெயின் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மிருதஞ்சமே ஞாபக சக்தி வேணும். அஸ்மிருதஞ்சமே சிலது மறக்கணும். உபயோகம் இல்லாததான விஷயங்களை உடனே மறன்னு சொல்லியிருக்கார். திருக்குறள்லையும் சொல்லியிருக்கார், எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை விடணும்னா வேண்டாத ஞாபகம் வச்சுக்கூடாது, வேணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பிரெயினுக்கு எப்படி இருக்குன்னா, வேண்டாம் இல்லை ஞாபகம் வச்சு சினிமா பாட்டு ஒரு தரம் கேட்டால் மறக்கிறதே இல்லை லைஃப் லாங்க. புள்ள சூக்தம் 1000 தான் சொன்னாலும் மறந்து போகிறதுங்கன்னா இது என்னன்னா, இது ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. அந்த கோளாறு நம்மளால சரிப்படுத்த முடியலன்னா தெய்வத்திட்ட விட்டுருக்குங்க. ஸ்மிருதஞ்சமே அஸ்மிருதஞ்சு இது ரெண்டும் எனக்கு விரதமாக இருக்கட்டும், தீர்மானமாக இப்படியே ஒன்னொன்னு வச்சுங்க. வேண்டாதெல்லாம் நீ கிட்டக்கு போகக்கூடாது, நிந்திச்சு தனியாக இருந்தோம். அனிந்தாச்சமே நல்லது, நிந்திக்காம இருக்கணும். ஸ்ரத்த வேணும் நல்ல காரியங்கள்ல. இந்த பையன் கிரிக்கெட்ல தான் ஸ்ரத்த, அது நல்லதும் இல்லை கெடுதலும் இல்லைன்னு வச்சுக்குவோம். ஸ்ரத்தான்னா என்ன தெரியுமா இல்லையா, பெரிய நம்பிக்கை, ஒரே முழுகி நிற்கிறது. இந்த அளவுக்கு ஸ்ரத்த, அது வேண்டிய இடத்த வேணும். அஸ்ரத்தா மற்றெல்லாம் அஸ்ரத்தா நிகழலாம், ஐ டோன்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிடணும். வித்யாச்சமே கற்க வேண்டியது இல்லை, வித்யாச்சமே இவன் வேறு ஏதோ ஒரு புஸ்தகங்கள், அது சில படங்கள்லாம் போட்டிருக்க, அதில் அவித்யாச்சமே அந்த பக்கம் போகவே விடாது. அதுக்கு தனி ஜீரோ எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சில இடங்களில் புஸ்தக ஷாப்பில், அதில் நான் போகக்கூடாது. வித்யாச்சமே அவித்யாச்சமே தன்ம உபயம் விரதம். கேட்க வேண்டியதை கேட்கணும். ஸ்ருதஞ்சமே அஸ்ருதஞ்சமே கேட்க வேண்டியதை கேட்கணும், மற்ற கேட்கவே விடாது. டிவியில் ஏதாவது போட்டால் கூட தாத்தா பாட்டி பார்க்குறேன்னு இந்த பையன் மாடிக்கு போகணும். இப்போ அப்படி வேற இருக்கு இல்லை. இல்லை நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. அதை சில குழந்தைகள் வேண்டாங்கிறது இந்த தாத்தா பாட்டி நான் போட்டு தான் பார்ப்பேன், இது பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் இல்லை, சொல்லி இடுப்பு வலிக்கிறதுங்க. இடுப்பு வலிச்சா வேற என்ன பிரசவம் தான், கெடுதல்லாம் பிரசவிக்கிறதுன்னு அர்த்தம். எப்படியா இருந்தாலும் சரி எனக்கு அது காலையில் விடாமல் இல்லை. அந்த சமயத்தில் நாம வேற ஏதாவது வேலை பண்ணி அந்த மாதிரி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பெரியவா தான் நல்லவா சின்னவா கெட்டவா அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. புராணம் நவீனம் எல்லாத்துலேயும் எல்லாரும் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ருதஞ்சமே அஸ்ருதஞ்சமே. நாட்டுப்பணம் திட்டுறதுலாம் காதில் விடாமல் இருக்கட்டுமே. நாட்டுப்படம் திட்டாங்கன்னு சொல்லுவேன், சும்மா தான் நீ திட்டுறது தான் அவ்வளோ காதில் விடாமல் இருக்கட்டுமே. நல்லதா சொன்னால் அது காதில் விடட்டுமே. காரியச்சு அப்படின்னு பேர் இதுக்கு தான் வேணும். இது நம்ம காதே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. வைனிங்கிறதுலாம் காதில் விடட்டும், மற்றெல்லாம் விடாமல் இருக்கட்டும். என் காதில் போட்டால் எங்கள் ஓமன் சில பேர் அதில் போட்டால் இப்போ இதில் எங்கன்னா விஷயம் காதில் போட்டால் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நான் போட தான் போடுவோம். இது கேட்டு கேட்காமலும் கம்மல் இருக்க வேண்டியது. இதை சந்தை சொல்றதே வச்சுக்கூடாது. அஸ்ருதஞ்சமே அதுக்காகத்தான் எங்க வச்சுக்கணுமோ அவர்கிட்ட விட்டார். ஸ்ருதஞ்சமே அஸ்ருதஞ்சமே தன்ம உபயம் வர்த்தம். இதுல இன்னொரு வேடிக்கை, சத்தியஞ்சமே அனுதஞ்சமே. சில சமயத்துல ஒரு பொய் சொன்னோமேயானால் இதனால விளைவுகள் ரொம்ப தப்பாக இருக்குமேயானால் அந்த சமயங்கள்ல நாம அனுத்தங்கிறதுக்கு ரித்தம்னா பாஷணம்னு வச்சுட்டு மையமாறுன்னு ஒரு வியாக்கியானம். இன்னும் அதை எவ்வளவு தூரம் ரொம்ப கெடுக்க. ஏன்னா ஆதிசங்கரனே போய் கேட்டான், குத்ர அனுதே பியபாதகம் பிரஷ்னோத்தரத்ன மாளிகையில் எந்த ஒரு இடத்துல பொய் சொன்னாலும் தப்பில்லை, தப்பில்லைன்னு சொல்லுன்னு சொல்ல. எதுக்தம் பரஹிதாய அடுத்தவனுக்கு ஹிதம் பண்றதுக்கு, அடுத்தவனுக்கு தனக்கு இல்லை, பரஹிதாய எதுக்தம் வச்சா பரவாயில்லைங்கிற.
இல்லை பல சிக்கல்லாம் வந்து என்ன பண்ணால் புராணங்களில் வியாக்கியானங்கள் இருக்கு. சத்தியஞ்சமே அனுதஞ்சமே தன்ம உபயம். இதை எந்த இடத்துல வச்சுக்கலாம் தெரியுமா எனக்கு தோணும். இப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் திட்டுறோம், இதான் நம்ம வேலையே. அவன் எதிர்க்க இருக்க கட்சியில் அண்ணன் போகணும்னு நம்ம பேசுகிற பேச்சுக்கள் பூரா பரணிந்தா. பரஸ்துதியை விட பரணிந்தாங்கிறதுக்கு ரொம்ப பாபங்கள் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம். இந்த பரணிந்தாங்கிறது இருக்க அது ரொம்ப தப்பு. இவன் போய் கேட்டான், ஏண்டா அனாவசியமா எல்லாம் சொல்லு. அனாவசியமா சொல்லாது, இருக்கிறதான சொல்றேன், உண்மையைத்தானே சொல்றேன்னா. மற்ற உண்மையெல்லாம் சொல்லியாச்சு, இந்த உண்மை தான் பாக்கியப்பா. அங்க சத்தியமா இருந்தாலும் நீ சொல்ல வேண்டாங்கிறது சில சமாச்சாரம். நமக்கு தான் வேலையாங்க, உன்னாலதான் முடியுமோங்க. அதனால அங்க போய் சத்தியத்தை தானே சொல்றேங்கிறது. எங்க சத்தியத்தை சொல்லணுமோ அங்க போய் சொல்றத, எங்க மையமா இருக்கணுமோ அங்க சத்தியத்தை சொல்றேன். சார் அவர் அன்னைக்கு இப்படி முன்னார் கீதையிலேயே சொல்றாரு இதுக்கு பதில். ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு ஏதோ தப்பு தண்டாலாம் இருந்தார், திடீர்னு அடிபட்டார். டக்குன்னு ஒரு புத்திர சோகம், புத்திரி சோகம், மாப்பிள்ளை சோகம் எல்லாம் சேர்ந்து வந்துன்னு வச்சுப்போம். டக்குன்னு திரும்பி பகவானை தவிர இனிமேல் வேற ஒன்றுலையும் திரும்பி விட்டார். நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா, இல்லை சத்தாஞ்சா இன்னைக்கு கூட கும்பிட போடுறான், நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான்னு தெரியுமா, படைய அசத்தா இருந்தான் சொல்லாதேங்கிறார். ஏன்னா அபிஜே சுதுராச்சாரோ பஜதேமா மரண்யபார் சாதுரேவ சமந்தவியா சமயக் விவசித்தோகி சா. இன்னைக்கு திருஞாங்கிறதான சமாச்சாரத்தை பாருங்க. அது மாதிரி சத்தியஞ்சமே அண்டதஞ்சமைக்கு வியாக்கியானங்கள் நிறைய பண்ணிக்கணும். ரெண்டும் இந்த பையனுக்கு வேணும். பரதஞ்சமே பசிப்பட்னி கடந்து காரியங்கள் பார்க்க வேண்டிய சமயத்தில் கல்யாணியாகட்டும் காயத்ரி ஜபம்னா அங்கே பிரசாந்தான் தான் இருக்கணும். அந்த பையன் குழந்தை ஆத்மவஞ்சனம் தாதி இட்லி போடுறேன்னா போட்டவாளுக்கும் பார்ப்போம், சாப்பிட்டவனுக்கும் பார்ப்போம். டிவியில் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்றே மேட்ச் பிரமாதமாக ஓடின்னு இருக்கு. 2-3 இடத்துல போடுறான் வரிசான்னா. அப்போ தீர்த்தம் கூட சாப்பிடாம உட்காந்துங்க அந்த பையன். அங்கே தபஸா இருக்கானே, அங்கே என்ன பண்ணிட்டீங்க, யூரின் கூட பாஸ் பண்ணலன்னா என்ன, அதுக்கு போயிட்டு வந்தால் மடி தப்பாயிடும். இதே பார்த்து அங்கே அதபஷ்யமே சஞ்சாவனத்தில் தபஷ்யமே தபஷ்யமே அதபஷ்யமே தன்னு உபயம் விரதம். இது போல பெரியவாள்லாம் என்னென்ன மாதிரி இருந்தாலும் எல்லாம் தன் பிரம்மணி விரதம். அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்து முன்னுக்கு வந்திருக்கா எல்லாரும். यद अग्नेस्येन्द्रस्य सप्रजापतिकस्य सदेवस्य सदेवराजस्य समनुष्यस्य समनुष्यराजस्य सपितृकस्य सपितृधर्वाप्सधस्कस्य சபாஷ். இதான் நொற்றுண்டு. அக்னி இந்திரனும் பிரஜாபதியும் தேவதீர்களும் ஒவ்வொருத்தர் என்னென்ன மாதிரி எல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு எந்தெந்த தீர்த்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காளோ அதெல்லாம் வச்சுப்போம். இப்போ என்ன இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் நாம் பண்ணிக்கலாம். அவள்கிட்ட என்ன இருந்ததுன்னா என்ன இருந்ததுன்னா இதான் இங்கே கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம ஊரில் இருந்தால் தேவலோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு இல்லை சமாச்சாரம். இந்த ஊரில் விட டிவைனாக போகணும். ஃபாரின் குட்ஸுக்கெல்லாம் பெருமை ஜாஸ்தி, தேவலோகத்து பெருமை. அந்த ஊர்லேயே மனுஷனாக சில பேர் இருக்கான். நானே நெத்திக்க சொன்னேன், பிருகுங்கிற தேவத்தை மனுஷாவுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இல்லையா. உடனே கைதிக்கு யாருன்னு கேட்டாச்சுங்க. அது கூட மாத்துவ மதத்தை சொல்லிருக்காரு. கைதிகள்லாம் கூட அங்கே ஒரு கைதை ஒரு ஹெட்டாக இருக்கும்னு சொல்லிருக்காரு. 28 போட்டங்கிறேன். ஏன்னா வண்ணாளுக்கு ஒரு கழுதை ஒன்றும் இல்லை அந்த ஊர்லேயும். ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தா ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதே போல் இந்த நாச்சிகேத அக்னி சேனத்தை பார்த்தேன்னா நான் இந்த சரீரத்தோடு இப்படியே அங்கே போகணுங்கிறான். அதாவது இந்த சரீரத்தில் அவ்வளவு அத்தியாசம். இந்த உடம்பை விட்டுவிட்டு வேற உடம்பை தரேன்னா வாங்கிக்காதபடி இதில் ஒரு அட்டாச்மெண்ட்டு. அந்த ஆசாமி தான் நாச்சிகேதாக்னி சேனன் சசரீர. இந்த சசரீர சொர்க்கத்தை விரும்புகிறா சில பேர். நான் இப்படியே போகணுன்னு அந்த திரிசங்கு போய் வசிட்டு போய் கேட்டான். நான் இந்த சரீரத்தோட தேவலோகத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன், நாச்சிகேதாக்னி சேனம் பண்ணி வைங்கன்னு. அப்புறம் ஜாதகத்தை பார்த்தா நாச்சிகேதாக்னி சேனம் எங்களுக்கு பண்ணி வச்சாலும் வராதுன்னு அவனுக்கு இருக்குங்கிறத அவர் நல்லா கண்டுபிடிச்சுட்டார் ஜோசியம் யோகத்தினால. அப்போ அதெல்லாம் நடக்காத காரியம். நான் பண்ணி வச்சு சில ஃபெயிலியர் கேஸெல்லாம் டாக்டர் எடுத்துக்க மாட்டான். நல்ல டாக்டர் அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சா இவன் பிள்ளைகிட்ட போகிறான். அங்கே போகிறான். இங்கே வந்தால் கடைசியில் என்னாச்சுன்னா விஸ்வாமித்திரத்தை கூட்டான். இந்த கதை பெரிய விஷயம். ராகத்வேஷத்தினால ஆரம்பிக்கிற காரியம் உருப்படாது. அதான் திரிசங்கு சொர்க்கம்னு பேர். நாம் திண்டாடுற மாதிரி தான். இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் போகாமல். ஆனால் அதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த காயத்ரி ஜபத்தை இவ்வளோ வருஷம் பண்ணி எல்லாம் பண்ணினதான ஒரு விஷயத்தை யாரோ ஒரு தளத்தில் ஒரு துவேஷத்தினால தப்பு தண்டா பண்ணி
அவனுக்கு நான் இதை தியாகம் பண்ணுறேன்னு பண்ணி இது விஸ்வாமித்திர உள்ளதான பேட் ஆஸ்பெக்ட். முடியாதுன்னு விட்டான், கர்மாவெல்லாம் முடிஞ்சு பேசாமல் இருக்கிறது. நான் இத்தனை நாள் பண்ண தபஸெல்லாம் அவருக்கு தத்தம் பண்ணுறேன். ஏறு மேலேன்னா ஒரு விமானமும் இல்லை, கிருன்னு ஏறான். லிஃப்ட் இருக்க உண்மை கிடையாது, நேரம் இந்த லோகம் வரைக்கும் போட்டான். என்ன தபஸ் அவருடைய தபஸ். அது மாதிரி நாம பண்ணலாமே என்ன, இங்கே உனக்கு ஏறுறதுக்கு உண்ட தபஸில் நீட்ட. தர்மசாஸ்திரத்தில் மாதாபித்திரி யஜ்யங்கள் 12ஆம் நாள் நல்ல யோக்கியமான அனுஷ்டாதாவா இருந்தால் மயா ஏதாவதா அஸ்மின் ஜன்மனி கிருதானி புண்ணியானி மாத்திரே சமர்ப்பயாமின்னு சொல்லுறார். இது இப்போ பிரயோகத்திலே இல்லை, ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. நான் இன்னி வரைக்கும் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறேன். பண்ணியிருந்தேன்னா கொடுக்குறதுக்கு அவரோ சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டார், இந்தாங்க சார் பர்ஸை வச்சுங்கோன்ட்டான். பர்ஸை தவிர அது ஒன்றுமே இல்லை. இருந்தாங்க அந்த பர்ஸும் மறுவலை வாங்கினது 10 ரூபாய்க்கு 3, ரோட்ல 10 ரூபாய்க்கு 3 3 10 ரூபா 3 10 ரூபா, எதை எடுத்தாலும் 3 10 ரூபா. சத்வரஜஸ்தமோ பண்ண மாதிரி. இதனால தான் நான் ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல, சர்வகர்மானி அங்கே கடைசியில் சர்வதர்மான் பரித்தியஜ. இதுக்கு கரெக்டான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். எல்லா தர்மங்களையும் புண்ணியங்களையும் பண்ணி கையில் ரெடியாக வச்சுண்டு நாராயணாயேத்து சமர்ப்பயாமின்னு அர்த்தங்க. இது பல தினசான அர்த்தம் பல பேர் குழப்பின்னு இருக்கேன். நான் என்னுடைய புண்ணியங்கள் அத்தனையும் எனக்கு கிளைம் பண்ணாமல் பகவதர்ப்பணமாக பாதேசு சமர்ப்பயாமின்னு அர்த்தம். இருந்தான்னா சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு முதல்ல தர்மம் பண்ண, அப்புறம் தியாகம் பண்ண. தர்மமே பண்ணாமல் சமர்ப்பணம் பண்ணேன்னா நீங்கள் வேத சத்தாங்க இடத்துல வச்சுங்கன்னு ஒரு பொட்டலத்தை கட்டி கையில் கொடுத்தாங்க. ஏன்டான்னா வெறும் தூசி. என்ன தியாகம் இது? நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு சில பேர் சமையல் பரமாற ஆரம்பிப்பா. அதுக்காக சொல்ல வரேன், தட்டு தட்டுன்னு தட்டின்னு இருப்பான் அந்த கரண்டி. அங்கே ஒன்றுமே வர சட்டியில் இருந்தானே ஆத்தியில் வரும். அப்படியே கவுத்து விட்டாங்களாம். பர்ஸை பூரா உதறிட்டாங்க. என்னடானா ஒன்றும் இல்லை, 2 தூசி இருந்தது, ஒரு கரப்பான் வேற பூந்து இருந்தது, அது இவன் மேலே விழுந்துடுச்சு. ரொம்ப சட்டத்தில் நம்ம இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் சரியானபடி வாத்தியார்த்தை படிக்கலைன்னா இதான் கொடுத்துறோம். ஒரு வேதாந்த கிளாஸுக்கு போனாலும் இப்படி தான் கொடுத்துறோம். ஒரு 2 கட்டம் வேதாந்த கிளாஸாக இல்லை. எதுக்காக சொல்ல வரேன், இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் இமோஷன் ஆயிடுறது எனக்கு. அப்புறம் பார்த்தா இந்த விரதங்கள் எல்லாம் இருக்கட்டும் சார். என்ம ஆத்மன ஆத்மனிர் விரதம் தேனாகும் சர்வம் விரதோ. கடைசியில் வேதாந்தம் ஆத்மனிஷ்டைக்கு என்ன விரதங்கள்லாம் வேணுமோ இந்த விரதங்கள்லாம் விட்டு அந்த விரதத்தை பிடிச்சிக்கணும். அப்புறம் முதல்ல நடவண்டியில் பழகி அம்மாவும் அந்த வண்டியை பிடிச்சி தள்ளி, நீ சைக்கிள் கற்றுக்கும்போது ஒரு பைய பின்னாடி வரணுமோ 1 வருஷத்து நாளைக்கு 2 நாளைக்காவது முதுகில் ஒரு குத்தி கீழே விழுந்து காலில் அடிபட்டு அப்புறம் என்னன்னா அப்புறம் சர்க்கஸில் சைக்கிள் விடுறாங்கிறான். ஒத்த கால் சைக்கிளில் கம்பத்தில் விடுறேங்கிறான். அது மாதிரி விடுறதுக்கு முன்னாடி இங்கே தான் ஒழுங்காக பழகி ஆகணும். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணணும், பிரம்மஜானம் வரணும்னு இருந்தால் இந்த விரதங்கள்லாம் சரியாக பண்ணணும். அப்புறம் பார்த்தா உடனே அவன் ஆயுஷன் போய் சூரியனை காட்ட சொல்றார். நபி பார்க்குறா, உதாயுஷா ஸ்வாயுஷோ தோஷதீனாகும் ரசேனோ தச்சக்ஷுர்தேவஹிதம் புரஸ். முதல்ல சூரிய தரிசனம் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த காரியம். இப்பவும் வைதிகள்லாம் செத்த இதாக ஓதியறானா செத்தவங்க அவனுக்கு போய் சூரியனை காட்டு வந்துடுறேன். வந்துவிட்டு சமிதாதானம் ஆரம்பிக்கிறார். தச்சக்ஷுர்தேவஹிதம் புரஸ்தா சுக்ரமுச்சு. இவன் சூரியனை பார்க்கறச்சு இந்த புண்ணியம் பூரா த ஹோல் வேர்ல்டு யூனிவர்ஸுக்கு வரணும். என்ன கேட்குறான்? பஷ்யேம சரதசதம். இப்போ மத்தியானம் மட்டும் சாப்பிடணும் போது எங்கே அந்த மந்திரம் வந்திருக்கு. பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம். மத்தியானம் இருந்தாலும் என்ன வரும்னா என்ன வராதுன்னு நான் கேட்குறேன். அதனால தான் துர்கா செஞ்சாவதுன்னு இங்கே ஒரு பெரியவர் முட்டுன்னு முட்டிக்கிறார். எல்லாம் போய் மறந்துட்டாலே குழந்தைகள்லாம் நாம் போய் அவளுக்கு பண்ண வைக்கணுமே அப்படிங்கிறதாக அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதை நாம் பண்ணணும் பார்த்து. ஸ்ரணவா அன்றைக்கே சொல்லிட்டேன் அந்த மந்திரம். ஸ்ரணவாம சரதசதம் பிரபரவாம சரதசதம். சர்வேந்திரியங்களும் 100 வயசு வரைக்கும் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். எங்களுக்கு எல்லாருக்கும்னு சேர்த்து இவன் சந்தி பண்ணுறான். ஜோக்ச சூரியன் ரிஷே. அதனால எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து அந்த குழந்தைய உட்காத்தி சந்தாதான ஆரம்பம். அக்னிய பரிசேச்சனம் பண்ணி பரித்வா நேபரிஜாயுஷா ஜுகனேனச்சா பிரஜா பிரஜா பூயாசம் சுவீரோ வீரயஸ்வர்ச்சா வச்சசா கோழப்போழை சுக்ரோ ரே சுபரிப்பத்யா
10 நாளைக்காவது இந்த மாத்தியானியத்தை இந்த சந்தானம் சொல்லி பண்ண வேண்டாம் சமைச்சு நம்ம எதிர்வேதம் தான் 13 மந்திரம் டீட்டெயில் இருக்கு. ஒவ்வொருத்தர் 2 மந்திரம் 3 மந்திரம் இருக்கா. அவள் இதை சொல்லவே கூடாது. ஏண்டா இந்த ஹைவேல போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த டோல்கேட்டுக்கு பணம் கட்டுக்கோன்னா இவன் ஏதோ ஒத்தேரி பாதையில் போனால் பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சாமசாக்கைக்கு என்ன சொல்கிறோக்கோ அவள் அதை பண்ணணும். அவள் இங்கே கன்வர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தா அவருக்கு ஒரு மருந்து கொடுத்தா 2 பேருக்கு வயிற்று இருக்கும். டாக்டர் ஏதோ டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்ணா, சார் இந்த மருந்து நல்லா இருக்கு, விலையும் ஜாஸ்தியாக இருக்குது, நான் அவனா அதை சாப்பிட்டு நீங்கள் வேணா சாப்பிடுங்க. பரதர்மோ பயாவகா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. எந்த சூத்திரக்காரர் எப்படி சொல்லிருக்காரோ நீங்கள் அப்படி தான் பண்ணணும். அந்த சூத்திரக்காரர் என்ன சொல்லிருக்காரு, ஏன்னா மோட்டர் பைக்கு அந்த கூண்டுக்குள்ளே அப்படிதான், நீ போய் விட கூண்டும் சேர்த்து ஒன்றையும் சேர்த்து போலீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு விடுவான். ஏன்னா ஆள் 2 பேர் அவுட்டுங்க. ஏற்கனவே ரோட்டில் குறைச்சி இங்கே மோதின்னு இருக்கான் இந்த பசங்க. அவன் 2 பைக்கு விடுறான், என்ன நீ விட, அவனுக்கு தில் இருக்கு விடுறான். அதனால அவா செய்கிறானே இவா செய்கிறானேங்கிறதுல ஒன்று என்ன செய்யிருக்கோ அது நீ வேலையை பாரு. நம்ம வந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம வந்த காரியத்தை நாம் பார்க்கணும். 13 மந்திரம் ஒரு ரத்னம். சுமேதா மேதையா சுப்பிரம்மா பிரம்மச்சாரி. நான் உனக்கு இந்த சமித்தை வைக்கிறேன். அக்னி ஹோலிஸ்டிக்குங்கிறான். எனக்கு என்னவோ அந்த பாஷையில் எனக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது. சமித்துன்னா நல்லா இருக்கா மாதிரி இருக்குது நமக்கு. அவன் ஹோலிஸ்டிக்குன்னா அது ஒரு மாதிரி. சம்னே சமிதமாஹாரிஷம் பிரகதே ஜாதவேதசே சொல்லு. வர்ச்சசா சன்யா மேதையா பிரஜா சாப்பாட்டுக்கு குறவில்லாமல் எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா இவன் பிக்ஷாச்சரியம் போகிற ஆளுக்குல அவளுக்கு அன்ன சமர்த்தியோன்னு இவன் கேட்குறான். அன்னாத்யேன சமேதயஸ்வாஹா. பிக்ஷாச்சரியம் பண்ணிட்டு 10 விஷயங்கள் வந்தானே வார்த்தை போடுறதுக்கு அடுப்பில் இருக்கணுமே.